அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் வந்து நேருக்கு நேர் மோதுறாங்க. அதுல யார் சார் அதிபராக வர வாய்ப்புகள்? ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து கமலா ஹாரிஸ் வரதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புடைய ஆதரவு நல்லா இருக்கும். ஆனாலும் அவருடைய உயிருக்கு சில கண்டங்கள் ஏற்படும். உதயநிதிக்கும் விஜய்க்கும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் ரோல் பண்ணுவார். 2026 நல்ல ஒரு வாக்கு வங்கி அவர் எடுத்துன்னு வருவார். உதயநிதி வந்து துணை முதல்வராக போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதகத்தில் இருக்கா? இது எப்படின்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று விட்றக்காக தான் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓகே. இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி போடுங்க. ஏன்னா அடுத்த சில நாட்கள் அடுத்த சில வருடங்கள் அதாவது சனி பகவான் வந்து மேஷை விட தாண்டுற மட்டும் இப்போ கொம்ப வீட்டில் யாராவது மீனம்போவார். அடுத்து மேஷம் அந்த மேஷை விட தாண்டுற வரைக்குமே உலகில் வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் அவ்வளோவா இல்லை. இந்த வாட்டியும் தமிழகத்தில் தென் மாவட்டம் கண்டிப்பாக பாதிக்கும். சென்னை மாவட்டமும் தண்ணீர் தத்தளிக்கும். அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். கேரளா திருவுருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உலகியல் ஜோதிடர் முருகர் துணை பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உலகளாவிய அரசியல் குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட உண்மைகள் வந்து நிறைய படிச்சிருக்கு. சமீபத்தில் கூட சொல்லியிருந்தீங்க பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் வந்து ஒரு புதிய அதிபர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. புதிய பிரசிடென்ட் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இல்லை இந்தியா இலங்கை உறவு வந்து இன்னுமே வலுப்படுத்துமா? இது ரீதியான ஜோதிட உண்மைகள் என்ன சார்? இது வந்து நம்ம இருந்து சொன்னதுதான். இலங்கையில் வந்து ஆட்சி மாற்றம் வரும், இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்கும்ன்றது கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அது இல்லாமல் அங்கே வாழ்ற தமிழர்களுக்கும் நல்ல சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இவ்வளோ நல்லா துன்பப்பட்டிருந்தாங்க, பல விஷயங்கள் விலைவாசி ஏற்றம் வந்தது, இது எல்லாமே சீர்படும். அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நல்ல ஒரு விஷயங்கள் தான் இது. ஓகே சார். இவர் அதாவது இப்போ அகிரா அப்படிங்கிறவர் தான் புதுசாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து முன்னாடி வந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டாரு. இப்போ வந்து தமிழர்களுக்கு ஆதரவான கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படியே தொடரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதில் தமிழருக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் தான் கிடைக்கும், இந்தியாவுக்கும் நல்ல பலன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியலுக்காக சில பேசுவாங்க, நான் செய்வேன்னு. கடந்த காலத்தை விட்டுடுங்க. இப்போ நடக்கிற கோல்சாரங்கள் இந்தியாவுக்கு இலங்கை சப்போர்ட்டா இருக்கும், சீனாவுக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ணாது. இப்படி வெளியில பேசுவாங்க எல்லாம் இவங்க சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக இல்லை. நமது நட்பு நாடு, நமது சகோதர சகோதரிகள் அப்படிதான் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல். ஸோ அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் வந்து நேருக்கு நேர் மோதுறாங்க. அதுல யார் சார் அதிபராக வர வாய்ப்புகள்? இதுவும் நம்ம முகநூல்ல போட்டோம். ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து கமலா ஹாரிஸ் வரதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புடைய ஆதரவு நல்லா இருக்கும். எப்போ வேட்பாளர் மாத்துறாங்களோ அப்போ இவருடைய வெற்றி வாய்ப்பு குறையுமே தவிர, ஆனா இவரு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய உயிருக்கு சில கண்டங்கள் ஏற்படும் தேர்தல் வரும்போது. அந்த சமயங்கள்ல அவர் தப்பிச்சுதான் வரணும். ஆனா கமலா ஹாரிஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் ட்ரம்ப்புக்கு. ஆமா, இப்ப உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவர் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இழுபறியா போகும், அவ்வளவுதான். மற்றபடி நடக்கும். இது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஆனா அவர் தான் ஜெயிப்பாருங்கிறீங்க. வாய்ப்பு அதிகம். ஆனா என்னன்னா வெற்றி வாய்ப்பு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்றது ரொம்ப பெருசா இருக்காது. ஓகேங்களா? இப்ப அந்த கமலா ஹாரிஸ் இல்லாம பழைய வேட்பாளர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அமோக வெற்றி வருவாரு. வெற்றி பெறுவது முக்கியம் கிடையாது, எந்த பர்சன்டேஜ் வெற்றி வாய்ப்பு தான். இப்ப கண்டிப்பா அந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் தடைப்படும். இப்போ அடுத்து ஒரு 20 நாள் ஒரு பெரிய ரயில் விபத்து ஒன்று இருக்கும். அது பாம் பிளாஸா இருக்கலாம், இல்ல வேற விஷயங்கள் கூட நடக்கலாம். அதே மாதிரி விமான விபத்தும் கண்டிப்பா நடக்கும். இதுவும் பாத்துங்க. இதே சார் இந்தியாலயா இல்ல உலக நாடுக்கும் போது நம்ம பர்டிகுலர் சொல்ல தேவை, உலக நாடு நடக்கும் சம்பவம் நடக்கும் கண்டிப்பா. ஓகே சார். இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லட்டுல வந்து அசைவம்லாம் கலந்துருக்கதா சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த கிரக சேர்க்கையினால இதெல்லாம் நடக்குது சார்? லட்டு அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம சுக்கிரன் குரு இப்படிதான் அடுப்போம் நம்ம. உணவு அப்படின்னா இந்த சந்திரன் சம்பந்தம். இந்த சுக்கிரன் குரு சந்திரன் எல்லாமே சனிக்கும் ராவுக்கும் சம்பந்தப்படும் போது இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது நம்ம ஏற்கனவே சொல்லி உலகியல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாதிரி சனி எங்கெல்லாம் பார்வைப்படுதோ அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். முகநூலையும் கண்டிப்பா போடுறோம். இப்போ ஆந்திராவை சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பார்க்கும்போது ஆந்திரா அரசியல்ல சில குளறுபடி வரும்ன்றது ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் இந்த சந்திரன் சுக்கிரன் குரு சம்பந்தப்படும் போது உணவு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பிரச்சனை வருன்றது ஒரு புது விதி. அதன்படிதான் நடக்குது. இது காலத்துல சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியாயிடும். அதெல்லாம் கோல்சாரங்கள் வந்து நகரும் போது சனியோட பார்வையில் படுற கிரகங்கள், அது சார்ந்த கிராமங்கள், அது சார்ந்த நாடு நகரங்கள்
பிரச்சனைக்கு உள்ளாகுன்றது ஒரு இயற்கை விதி. அது அப்படிதான் இந்த நிகழ்வும் இதுவும் கடந்து போகும். இப்போ இந்த லட்டுல வந்து மாமிசத்தை கலம் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துங்களா, அதே மாதிரி இப்போ நேற்று 2 நாள் முன்னாடி நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த லட்டுல ஏதோ மூங்கி எலி போதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இந்த எலி அப்படின்ற கிரக காம்பினேஷன் என்னன்னா சனியும் செவ்வாய் சேர்ந்தா எலி கூட கேது எங்கன்னா தொடர்பு கொள்வார். இது நட்சத்திர ரூபமாகவோ இல்ல ராசி ரூபமாக. இன்னைக்கு கோல்சாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையா கேதுவை பார்ப்பாரு, சனி விட்ட செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்ப சனி செவ்வாய் கேது ஆட்டோமேட்டிக். இதே நேரத்தில் அங்கே சந்திரனும் சம்மந்தப்படுவார். இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது உணவு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல எலி சம்மந்தப்பட்டங்கள், விஷப்பூச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். இப்போ பூரா வருது, பல்லி வருது, எலி வருது, இதெல்லாம் உணவுப் பொருளை பற்றி பிரியாணியில் எலி கடந்தது, பிரியாணியில் வந்து கரப்பாம்பூச்சி கடந்தது, இதெல்லாம் எப்படின்னா இந்த கிரக காம்பினேஷன். இந்த மாதிரி விஷப்பூச்சி சம்மந்தப்படும் போது செவ்வாய் கேது சனி சம்மந்தப்படும் போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உயிரினங்கள், அதாவது பூரா பல்லி எலி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு அது சம்மந்தப்பட்ட நியூஸுகள் நமக்கு பார்வைக்கு வரும். இதுவும் கிரக காரணங்கள். ஓகே சார், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாடை பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. இன்னும் 1.5 வருட காலம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அரசியல் மாற்றங்கள் என்னென்ன நகர இருக்குது. விஜய் அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி வந்து எப்படி செயல்பட இருக்குது, அது வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லை மற்ற கட்சிகள் மாதிரி 10ஓட 11 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜயோட அரசியல் நகர்வுகளை பற்றிய ஜோதிட உண்மைகளை சொல்ல முடியுமா? இப்போ என்னன்னா விஜய் அரசியலுக்கு வர்றது எல்லாரும் பேசும் பொருளாக இருக்குது. மற்ற அரசியல் சினிமாக்காரர் மாதிரி இவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணுவார், ஆனால் கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க, பேச்சும் போல இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் பண்ணுவார். அதாவது எப்படின்னா உதயநிதி முதலமைச்சராகவும் இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தற்காலிக நிகழ்வு. ஒருவேளை வேற ஒருத்தர் வராரு அப்படின்னா இவருடைய ஜாதகத்தை விட அடுத்த ஜாதகம் நல்லதான் முரண்பாடு இடத்துல. இப்போதைக்கு உதயநிதிக்கும் விஜய்க்கும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் ரோல் பண்ணுவார். 2026 நல்ல ஒரு வாக்கு வங்கி அவர் எடுத்துன்னு வருவார். அப்போ விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராயிருவார் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களா? கண்டிப்பா வருவாரு. வர 2026 அதுக்கு அடுத்து எப்படி இருந்தாலும் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் அமர்வது உறுதி. ஆனா வேற யாராவது விஜய் ஜாதகத்தை விட பவர்ஃபுல் ஜாதகம் வரும்போது இந்த இடத்துல முரண்பாடு வரும். அப்போ அது வரும்போது நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு களத்துல இருக்கிறவங்க இவங்க தான், உதயநிதி வாஸ் விஜய். நம்ம வெடிச்சு பார்ப்போம். இப்போ அதிமுக வச்சுப்போம், பின்னால பார்ப்போம். அதெல்லாம் இந்த 2 பேர் இவங்க தான் போட்டியாளர்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்குண்டான வாய்ப்பு 90% இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல விஜய் விட ஸ்ட்ராங்கான ஜாதகத்தை கொண்ட அரசியல்வாதி யாராவது இருக்காங்களா சார்? ஜாதகம் நம்ம பார்க்கணும் இல்ல, நம்ம கற்பனை சொல்ல முடியாது, இருக்கணும் பார்க்கணும். இப்ப சில நேரத்தில் நம்ம பிரசனம், இப்ப நான் பாக்குறது எல்லாமே பிரசனம் தான். என்கிட்ட உதயநிதி ஜாதகமும் இல்ல, விஜய் ஜாதகமும் இல்ல. இப்போ ஒரு விஷயம் நீ கேக்குறீங்க அப்படின்னா பிரசனம் பார்ப்போம். அந்த பிரசனத்துல நம்ம என்ன வருதோ நம்ம தான் சொல்ல போறோம். அப்படி பார்க்கும்போது என்னோட நண்பர்கள் என்னோட கிளைண்ட்டுக்காக வச்சு நம்ம சொல்றோம். நம்ம ஏற்கனவே என்னோட முகநூல்லையும் பல இதுலயும் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், அரசியலுக்கு ஜாதகம் தான். இது அரசியலுக்கு உண்டான அனைத்து அம்சமும் உள்ள இருக்குது. அதனால கண்டிப்பா அவர் உள்ள வருவாரு. அவருடைய கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இடம்பெறுவாங்க, மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், இதே மாதிரி நிறைய நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்குது என்னன்னா உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆக போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதகத்துல இருக்கா? இது எப்படின்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து விட்டுருக்காதான் இது. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சரானா கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆகுன்றது ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு ஜாதக ரீதியா பேசணும் அப்படின்னா அவரு போட்ட பிரசனம் கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இருக்கு. இங்க எல்லாமே கட்டங்கள் தான். ஜாதகம் சொல்லும், ஜாதகம்னா பிரசனம் சொல்லும். இப்ப பார்க்க நேரம் சொல்லுவாங்க எல்லாருடைய ஜாதகம் நம்மகிட்ட ஜாதகமே தேவையில்லை ஒரு விஷயத்தை கணிக்கிறதுக்கு. நம்ம பிரசனம் போடலாம். பிரசனம் போடும்போது கண்டிப்பா தெரியும். அந்த அடிப்படையில உதயநிதிக்கு கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு. அவரோட பேரு முதலமைச்சர் பேர்ல வரும் கண்டிப்பாக. எல்லாரும் பார்க்க போறோம், நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் துணை முதல்வர் ஆவாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க முதலமைச்சராகவே கண்டிப்பா துணை முதல்வர் முதலமைச்சர் ஆவான்ட்டு நம்ம கண்டிப்பா துணை முதலமைச்சர் ஆவாரு, முதலமைச்சரும் ஆவாரு. அதுக்கு உண்டான ஜாதகம் தான். இதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கா சார் துணை முதல்வர் ஆகிறதுக்கு? ஐயா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு அடுத்தது அவரு தான். இது கால அளவு தேவையில்லை உங்களுக்கு. இது கண்டிப்பா நடக்கும் சார். அரசியல் குறித்த தகவல்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தவிர்த்து பல்வேறு துறைகள் இருக்கு. தொழில்துறை இருக்கு, சினிமா துறை இருக்கு, கலைத்துறை, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான துறைகள்ல அடுத்த சில நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு? ஸோ மக்கள் வந்து கவனத்தோட இருக்கணும்னா எந்தெந்த மாதிரி கவனமா இருக்கணும் சார்? ஓகே, மக்கள் என்னன்னா அடுத்து வந்து முதலீடு செய்யணும். நான் மறுபடியும் பல தடவை சொல்ல ஒரு விஷயம் தான், முதலீடு செய்யும்போது கவனமா முதலீடு செய்யுங்க. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓகே. இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படி பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றதை மட்டும் கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்டா கூட நீங்க பார்த்து யோசனை பண்ணி போடுங்க. ஏன்னா அடுத்த சில நாட்கள், அடுத்த சில வருடங்கள், அதாவது சனி பகவான் வந்து மேஷை விட தாண்டுற மட்டும், இப்போ கொம்ப வீட்டில் யாராவது மீனம் போவார், அடுத்து மேஷம். அந்த மேஷை விட தாண்டுற வரைக்குமே உலகில் வந்து சொல்ற அளவுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் அவ்வளவா இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன போர்கள், பூகம்பங்கள், இந்த பூமி நடுவில் பிளக்காது, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில பிரச்சனைகள் இப்படிதான் நடக்கும். அதனால பெரிய முதலீடு பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. வீட்டுல பொறுத்த வரைக்கும் தானிய பொருள்ல எப்பவுமே ஸ்டாக் வச்சுங்க, பணத்தை வீட்டுல வச்சுங்க.
ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி 10,000 20,000 1,00,000 கையிருப்பு பணத்தை வச்சுக்கினே இருங்க. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும். இப்போ அடுத்து வந்து சில நோய்கள்லாம் பரவ ஆரம்பிக்கும். இப்போ ஏன்னா இந்த நோய் பரவனா கூட ஊரடங்கு வராது, அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் பேண்டமிக் மாதிரி பெரிய விஷயம் வருமா அதுவும் வராது. ஆனால் சிறு சிறு நோய்கள், நோய் தொற்றுகள் கண்டிப்பாக அடுத்தடுத்த சம்பவம் நடக்கும், புது புது நோய்கள் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு முதலீடு மட்டும் நீங்கள் கையில் வச்சுங்க, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்றது, மற்ற மாதிரி சீட்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணாதீங்க. ஏன்னா பெரிய பெரிய லாஸ் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. முதலீடு பண்றீங்களா, தங்கம் லேண்டு இதெல்லாம் மட்டும் நீ பண்ணீங்க. ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கண்டம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மழையால பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெள்ளம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்கும் சார்? இது நவம்பர் டிசம்பர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வருஷம் ஒரு பிரச்சனை கொடுக்குன்றது காமன் ஃபேக்ட். ஓகேங்களா, அது மழையினால வருது. ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், சனி பகவான் மேஷ தாண்டற மட்டுமே கவனமா இருக்கணும். 2வது ராகு பகவான் இருக்கிறது மீன வீடு. இந்த மீன வீடு அப்படின்றது நீர் சம்பந்தப்பட்ட வீடு. இது இந்த ராகு அங்கிருந்து போற மட்டுமே உலகில் அழிவு, அதாவது பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் பிரச்சனை வரும். இந்த வாட்டியும் தமிழகத்துல தென் மாவட்டம் கண்டிப்பாக பாதிக்கும். சென்னை மாவட்டமும் தண்ணீர் தத்தளிக்கும். அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். கேரளா, ஆந்திராவும் அதிக நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிப்பு ஏற்படும். கவனமாக இருக்குது நல்லதுதான். கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஒரு சம்பவம் இருக்கு. தென் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கும். தென் மாவட்டம் அதிகமாக பாதிக்கும் கண்டிப்பாக. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. தென் மாவட்டம் கன்னியாகுமரி மட்டும் இந்த வாட்டி நல்ல பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க கடல் இலங்கை வந்து பிரச்சனை வரும்னு. இலங்கை பிரச்சனை மேக்சிமம் வராது, அதனால யாரும் பயப்படுத்தால. தமிழகத்துல தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது சார்ந்த அரசியல்வாதிகளும் அது சார்ந்த அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நிலநடுக்கம், பூகம்பம்லாம் அடுத்தடுத்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இது நீங்கள் வந்து பயமுறுத்தணும்னு நினச்சிக்காதீங்க, ஒரு எச்சரிக்கை பதிவாக இது. சார், பொதுவாகவே நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தோணலாம்? இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன சம்பவம் நடக்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் அது ரிப்பேர் சம்பந்தப்பட்ட செலவு ஏற்படும். ஓகேங்களா. 2வது புத்தகம் வாங்குறதுக்கு பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று நடக்கும். 3வது விஷயம் என்னன்னா உணவு சாப்பிட்டுருப்பாங்க. 4வது கால் மேல கால் போட்டிருப்பாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, கால் மேல கால்ன்றது ஒரு கால் மேல ஒரு கால் போறது, இல்லை கால் மேல கால் போதும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று இருக்கும் அவங்க பக்கத்துல. ஓகே சார், வேற எந்த மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் இருக்கும்? ஆமா, இப்போ பிளேடு சொல்லுவோம், சிசர் சொல்லுவோம், கத்தி சொல்லுவோம், இல்ல சில பேர் ஸ்பேனரு, இந்த மாதிரி ஆயுதங்களும் அவங்க பக்கத்துல கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு உங்க கண்ணில் படும் இதெல்லாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கருப்பு கலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். கருப்பு கலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்போ யாராவது அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்ல பில்லோ இருக்கலாம், இல்ல சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த மாதிரி பிளாக் இருக்கும். 8 இருக்கும். 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அப்படின்றது அவங்களுடைய மொபைல் சார்ஜரா இருக்கலாம், இல்ல வால் கிளாக் டைமா இருக்கலாம். இது கூட்டு எண்ணாவோ தனி எண்ணாவோ இருக்கலாம். இப்போ 1 7 அப்படின்னா 8 இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 8 6ன்ற கூட்டு எண்ணும் அந்த இடத்துல வரும். இது மொபைலில் இருக்கலாம், வாட்சில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கண்ணில் தென்படும். இது ஓகே சார். அடுத்த 15 நாட்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்? ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஓகே, பொதுவாக வந்து நான் எப்பவுமே ஒரு ராசியை குறிப்பிட்டு சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கிற கோல்சாரர்கள் எல்லா ராசிக்காரர்களுமே பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க. வண்டியில் போகும்போதோ இல்லை குடும்பத்தோட டிராவல் பண்ணும்போதோ அதிக படிக்கட்டு ஏறும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்ல காம்பினேஷன் இருக்காது. இது வந்து தேவையில்ல விபத்துக்களை உண்டாக்கும். அதனால் நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, ரொம்ப இது ஸ்டைல் காட்டணும்னு சொல்லி காட்டாதீங்க. இது பொதுவாகவே எல்லாரும் கவனமாக இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து கூட ராகு தொடர்பு கொள்ளும் போது நம்ம குடும்பமாக ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துலேருந்து கொஞ்சம் கவனம், வண்டி ஓட்டார பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள். இதை பர்டிகுலராக யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ரிஷப ராசிக்காரர் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது துலாம் ராசிக்காரர் ரொம்ப கவனமாக இருங்க. கும்பம் மீனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது கவனமாக இருக்குது நல்லது. ஓகே சார், நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் எச்சரிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் அவங்க கவனமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருந்தது. உங்களுடைய பதிவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இது வந்து நம்ம யாரும் பயன்படுத்துறதா கிடையாது, எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். இதை பார்த்துட்டு இவர் இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. ஜோதிடம் அப்படின்றதே ஒரு முன்னெச்சரிக்கைக்கு உண்டான விஷயங்கள் தான். இது பயமுறுத்துறது கிடையாது. உலகில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் கிரகங்கள் தான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுனால கொஞ்சம் சூதானமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணம் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் முருகன் துணை.